ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில சரியான சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டாமல்லி குட்டி போட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி போட்டிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 30, 35 குட்டி இருக்குங்க இந்த டப்பில் இப்போதைக்கு. எல்லாமே பாருங்களேன், பிளான்ஸில் தான் ஹைடாக இருக்காங்க. நான் இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் டப்பில் வந்து பிளான் போட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரைஸை காப்பாற்றி எடுக்க முடியாது. நீங்களும் இது மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ஸ் போடுங்க. அதே மாதிரி நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபிஷ்ஷை வந்து ப்ரீடிங்காக ஒரு செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஃப்ரைஸ்க்காக ஒரு டப்போ இல்லை டேங்கோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் அது பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு கஷ்டமாக போச்சு. எதில் இதை வந்து செட்டப் பண்ணி இதில் போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஸுக்கு நடுவில் இந்த ஃப்ரைஸ்லாம் பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வழியாக பிடிச்சி செப்பரேட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து ஃப்ரைஸ்க்கு எந்த செட்டப்பும் பண்ணல அப்படிங்கிறது. சரி, ஓகே, வீட்டில் வேறு ஏதாவது டப்பு காலியாக இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். ஒரு டப்பு இருந்துச்சு. நானும் அதை எடுத்து நல்லா பாருங்களேன், ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த டப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வெயிலெல்லாம் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வாட்டர் ஊட்டி செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்து அது ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஏற்கனவே உடஞ்சனால தான் அம்மா யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தாங்க போல், எனக்கு தெரியலை. சரி, அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. ஃப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் ஆகுது வேணும். நான் இப்போ பண்ணியிருக்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணாதீங்க. ஒரு 2 நாளாவது வாட்டர் பிடிச்சி வச்சு எல்லாமே செட் பண்ணி வைக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் தான் வந்து வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டப்பை வந்து சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் துணியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைஸ்க்கு நான் வீட்டில் குடிக்க யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் கொஞ்சமாவது பிஹெச் லெவல் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஏன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பழைய வாட்டர் நான் பிடிச்சும் வைக்கல 2 நாளைக்கு. இப்போ உடனே போட போகிறனால ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டாச்சு. கல்லுப்பு போட்டு நல்லா வாட்டர் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இருக்க பழைய டேங்க்கில் உள்ள வாட்டர் கொஞ்சோண்டு எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். அது வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வாட்டர் நல்லா கண்டிஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாதாம் லீஃப் போட்டு ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாட்டர் கொஞ்சம் பிஹெச் லெவல் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிரும். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஃப்ரைஸ் வந்து உள்ளே விட போகிறேன். அது வரைக்கும் ஃப்ரைஸை வந்து நான் பக்கெட்லேயே அப்படியே செப்பரேட் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் எவ்வளோ கண்டிஷன் ஆச்சு. இப்போ வந்து ஃப்ரைஸை உள்ளே விட போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே ஃப்ரைஸை வந்து நெட்டை வச்சு பிடிச்சி போடாதீங்க, ஓகேவா? இருக்கிற வாட்டரோடைய அப்படியே உள்ளே விடுங்க. அப்போ தான் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, கரெக்டாக போய் செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இந்த பாதாம் லீஃப் வந்து 1 டே இதில் இருக்கட்டும். 1 டே கழிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து வாட்டர் ரொம்ப எல்லோயிஷாக கொஞ்சம் ப்ரௌன் ஆயிரும். ஸோ அது வேணாம். 1 டே கழிச்சு நான் எடுத்துருவேன். ஃப்ரைஸோட அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.